செங்கல்பட்டு மாவட்டம் நத்தம் கரியச்சேரி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி, ஒன்றிய குழு பெருந்தலைவர் RT அரசு ஆகியோர் துவக்கி வைத்தனர். இந்த முகாமில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட மக்கள் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஸ்ரீ ஆரிய வைசிய ஸ்ரீ பாண்டுரங்கர் பஜனை மடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ பாண்டுரங்கருக்கு புரட்டாசி மாதம் 2ஆம் சனிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மேலும் பக்தி கோஷத்துடன் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை தொடர்ந்து இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்தூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற சமூக நீதி விடுப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் விடுதியை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தங்கள் கோரிக்கையை ஏற்று சமூக நீதி விடுதி வழங்கிய முதலமைச்சருக்கு கல்லூரி மாணவிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டியை மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரி துவக்கி வைத்தார். மேலும் 7 கிலோமீட்டர், 14 கிலோமீட்டர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டதை தொடர்ந்து பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வாக்கு திருட்டு நடவடிக்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் நடத்தி வரும் கையெழுத்து இயக்கத்திற்கு ஆதரவாக உசிலம்பட்டியில் காங்கிரஸ் கட்சியினர் கையெழுத்து இயக்கத்தில் ஈடுபட்டனர். மேலும் செல்லம்பட்டி, சேடப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகளும் பொதுமக்களும் கையெழுத்து இயக்கத்தில் கையொப்பமிட்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். தேனி மாவட்டம் சுருளி அருவியில் 2 நாட்கள் நடைபெறும் சாரல் திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகாராஜன், சரவணன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் சாரல் திருவிழாவை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.